ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. தற்போது நம் முன்னோர்கள் செய்த பல காரியங்கள் மூட நம்பிக்கை என கூறி ஒதுக்கும் வழக்கம் கொண்டிருக்கின்றனர். அதில் வீட்டின் முன் காகம் கரைந்தால் உறவினர்கள் வருவார்கள் என்று நம்பிக்கையும் ஒன்று. தற்பொழுதுள்ள தலைமுறையினர் நாம் முன்னோர்கள் செய்த பல காரியங்கள் மூட நம்பிக்கை என்று கூறி ஒதுக்கும் வழக்கம் கொண்டிருக்கின்றனர். வீட்டின் முன் கோலம் போடுதல், காகத்திற்கு உணவு வைத்தல், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தல், கண் திருஷ்டி போன்ற விஷயங்கள் மீது தற்பொழுதுள்ள தலைமுறையினரிடம் பெரிய அளவில் நம்பிக்கை இல்லாமல் உள்ளது. மேலே குறிப்பிட்டுள்ளது போல பல விஷயங்கள் மூட நம்பிக்கை என ஒதுக்கி விடுவது வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். இதில் வீட்டின் முன் காகம் கரைந்தால் உறவினர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையும் ஒன்று. இருப்பினும் வீட்டின் முன் காகம் கரைந்தால் உறவினர்கள் வருவார்கள் என்று சொல்லப்பட்ட நம்பிக்கை உண்மை என்கின்றனர் சிலர். கடல் கடந்தாவது பொருள் தேட வேண்டும் என்று ஔவையார் கொன்றைவேந்தன் என்ற தமிழ் நூலில் குறிப்பிட்டுள்ளார். திரைகடல் என்றால் கடல் கடந்து சென்றாவது, திரவியம் என்றால் செல்வம் என்று பொருள். முன்னீர் வழக்கம் முகடு ஓடு இல்லை என்று பெண்கள் கடல் கடந்து செல்வது இல்லை என குறிப்பிடப்படுகிறது. ஆண்கள் மட்டும் செல்வதை ஈட்ட கடல் கடந்து வணிகம் செய்தும் வந்தனர். அப்படி கடல் கடந்து வணிகம் செய்ய செல்பவர்கள் தங்களுடன் ஒரு காக்கையை கொண்டு செல்வார்களாம். எந்த பக்கம் நிலப்பரப்பு இருக்கிறது என தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கொண்டு செல்லக்கூடிய காகத்தை பறக்க விடுவார்களாம். காகம் எந்த பக்கமாக பறந்து செல்கிறதோ அந்த பக்கம் கரை என்னும் நிலப்பரப்பு இருக்கும். அந்த திசையை நோக்கி வணிகம் செய்ய சென்ற தமிழர்கள் தங்களின் கப்பலை செலுத்தி கரையை அடைவார்களாம். அப்போது அந்த நிலப்பரப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் காகம் பறந்து வருவதையும் கரைப்பதையும் பார்த்து கடல் வழியாக கப்பலில் யாரோ ஒரு விருந்தினர் வருகின்றனர் என்று புரிந்து கொண்டிருக்கின்றனர். காகம் உணர்த்தும் விஷயங்களை காக்கை பாடினியார் என்ற பெண் பால் புலவர் தன் பாடல்கள் மூலம் குறிப்பிட்டுள்ளார். பெண்களுக்கு எது கூடாது என மறுக்கப்படுகின்றதோ அதன் மீது அதீத ஆர்வம் உண்டாகும். அதனால் கடல் கடந்து செல்லக்கூடாது என இருந்த தடை மற்றும் மரபுகளால் வீட்டில் இருக்கும் பானையில் ஓவியங்களாக நிலைப்பாடுகளை வரைந்து வைத்துள்ளனர். அப்படி இந்த காகம் பறந்து வரும் திசை அல்லது கரைப்பதால் உறவினர்கள் வருவார்கள் என்பதை குறித்து அழகன் குளத்தில் உள்ள பாறை ஓவியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதைத்தான் காகம் பறந்து வந்தால் அல்லது காகம் கரைந்தால் விருந்தினர் உறவினர் வருவார்கள் என்று பல காலமாக நம்பி பின்பற்றி வந்தனர். தற்பொழுது திசை காட்டும் கருவி, தகவல் தொடர்பு என எல்லாவற்றிற்கும் புதிதாக பல நவீன பொருட்கள் கண்டுபிடித்துவிட்டனர். இதனால் பல காலமாக முன்னோர்கள் கடைபிடித்த விஷயங்கள் தற்பொழுது நமக்கு மூட நம்பிக்கையாக தெரிகின்றது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய